ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ மிக்சர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு விசேஷத்துக்காக 2 கிலோ மிக்சர், 2 கிலோ மைதா பிஸ்கெட், 100 மைசூர் பாக் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். 6 கப் கடலை மாவு, 1.5 கப் அரிசி மாவு இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இதை கலந்துக்கலாம். மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கலந்துக்கிறணும். இப்படி மாவை பக்குவமாக பிணைஞ்சிக்கிறணும். பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இடியாப்ப உடைச்சி எடுத்துக்கணும். இந்த தட்டு போட்டுட்டு இதில் ஃபுல்லாக நம்ம ஆயில் தடவிக்கணும். ஆயில் தடவிட்டு இந்த உலக்கில் இந்த மாவு வச்சுக்கலாம். இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியேவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கையில் அனல் அடிக்காமல் பார்த்துக்கிறணும். இப்போ எண்ணெய் எல்லாம் கொதி அடங்கவும் நம்ம அப்படியேவும் திருப்பி போட்டு விட்டுறணும். இப்போ பெரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. காரா பூந்தி செய்கிறதுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். 3/4 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சோடாப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இதாகும். ஒரு இல்லாட்டி ஒரே இடத்துல நினைக்கிறோம். இப்படி கையில் கரைச்சி விட்டுட்டு நம்ம கலந்து விடணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் பிணைஞ்சிக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காரா பூந்திக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ இந்த மாவு பதத்துக்கு காரா பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி வச்சுட்டு கரண்டியை கொஞ்சம் தனிவாக வச்சு அப்படியே போடணும். இப்படி விட்டோம் அப்படின்னா முத்து முத்தாக அழகாக பூந்தி வந்துடும். இப்போ இப்படி பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயெல்லாம் அடங்கவும் அப்படியேவும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ முத்து முத்தாக வந்திருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ காரா பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை பூராத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா பொரிஞ்சு வரும். கடலைப்பருப்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடையை எண்ணெயில் வச்சு அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். அப்படியே போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம முந்திரி பருப்பெல்லாம் எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை போடும். கருவேப்பிலை போடையில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அவுள், இதை போட்டுக்கலாம். அவுளையும் இதே மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் தான் பொரிக்கணும். இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ அவுள் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் பொரிக்கடலை, இதே மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம்.
கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகவுமே நம்ம எடுத்துக்கிறணும். இந்த இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓமப்பொடியை நல்லா நுணுக்கிடலாம். இப்படி கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நொறுங்க ஆரம்பிச்சிடும். நம்ம 2 பேட்சாக நம்ம கலந்துக்கிடலாம். இந்த பவுலில் வந்து நிலக்கடலை பருப்பு இருக்குது, இது கூட வந்து ஓமப்பொடியை கலந்துக்கலாம். அடுத்து இதில் காரா பூந்தி கலந்துக்கலாம். அவலும் பொரிகடலையும் ஒன்றாவே வறுத்து வச்சுருக்கேன், இதை கலந்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம பொரிச்சு வச்சுருந்தது இது போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் அளவாகத்தையும் போடணும். நம்ம ஓமப்பொடியிலையும் காரா பூந்திலையுமே நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.